الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العليم وفي الفرقان المجيد وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا واتقوا الله إن الله شديد العقاب صدق الله العلي العظيم. அன்புமிக்கவன் அருள்மிக்கவன் அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். ஸலவாத்தும் சலாமும் சத்திய தூதர் உயிருக்கு உயிரான நம் உயிரை விட மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியூன்கள், தபோ தாபியின்கள், நல்லோர்கள், உலக முஸ்லீம்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகிறந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாமல்ல அல்லாஹுவின் அளவிலா அன்பும் இணையிலா கிருபையும் ஸலவாத்தும் சலாமும் ஆஃபியத்தும் என்றென்றும் உண்டாவதாக. ஆரம்பமாக அஞ்சுவதும் அடிபணிவதும் அல்லாஹ் ஒருவனுக்கே என்ற உபதேசத்தை எனக்கும் உங்களுக்கும் வசியத் செய்தவனாகவும் எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் எல்லா நிலைமைகளிலேயும் அல்லாஹுவாலும் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலும் எதையெல்லாம் ஹலால் என்று ஆகமாக்கி வைத்திருக்கிறார்களோ அதையெல்லாம் எடுத்து நடக்கும்படியும், எதையெல்லாம் ஹராம் என்று தடுத்து வைத்திருக்கிறார்களோ அவைகளை விட்டு தவிர்ந்திருக்கும்படியும் மீண்டும் ஞாபகப்படுத்தியவனாக என்னுடைய ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெரியவர்களே, சகோதர நண்பர்களே, திருக்குர்ஆனில் பல்வேறு இடங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு செய்தியை திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய செய்திகள் குர்ஆனிலே பார்க்க முடியும். உதாரணமாக தொழுகை என்ற அந்த ஒன்றை எடுத்துக்கொண்டால் ஒரு தடவையோ அல்லது 2 தடவையோ அல்லது 3 தடவையோ சொன்னால் போதுமானதுதான். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கிட்டத்தட்ட பல்வேறு இடங்களிலே தொழுகையை வலியுறுத்தி சொல்கிறார். அதே போல ஒவ்வொரு விஷயங்கள், தொழுகையோ நோம்போ ஜக்காத்தோ அல்லது நல்லறங்கள் நன்மைகள் செய்வது, இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத் என்று சொல்லக்கூடிய வசனம் திருக்குர்ஆனிலே பல்வேறு இடங்களிலே வருகிறது. யார் ஈமான் கொண்டு நல்லறங்கள் நன்மைகள் செய்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது. இந்த வார்த்தை, இந்த வசனம் திருக்குர்ஆனிலே பல்வேறு இடங்களிலே வருவதனுடைய நோக்கம் என்ன? ஒரு சட்டதிட்டங்களை, ஒரு செயலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திரும்ப திரும்ப சொல்வதிலே அதை மனிதர்கள் புரிந்து கொண்டு அதை எடுத்து நடக்க வேண்டும், அதனுடைய உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இது போன்ற இந்த வசனங்களை திரும்ப திரும்ப சொல்வதனுடைய நோக்கம். அது மட்டுமல்ல, திருக்குர்ஆனிலே கிட்டத்தட்ட 7-8 இடங்களிலே ஒரு வசனம் வருகிறது. யஸ்அலூனக என்று சொல்லக்கூடிய அந்த வசனம் ஆரம்பம் அதுதான். நபியே, உங்களிடத்திலே கேட்பார்கள், எதை செலவு செய்வது என்பதை கேட்பார்கள், அதே போல கியாமத் நாள் எப்போது வரும் என்பதை கேட்பார்கள் என்று 7-8 இடங்களிலே யஸ்அலூனக யஸ்அலூனக என்று வருகிறது. இப்ப தெரியாத விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை திரும்ப திரும்ப சொல்கிறார். எல்லோருக்குமே எல்லாம் தெரியும் என்று யாரும் சொல்ல முடியாது. நமக்கு தெரிந்த விஷயம் ரொம்ப ரொம்ப குறைவு. அதிலேயும் கூட குர்ஆனுடைய வசனத்தினுடைய விளக்க உரையிலே பார்க்கிற போது மூசா நபி அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கக்கூடிய அந்த அறிவு ஞானத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு வசனத்திலே
கடலிலே ஒரு சிட்டுக்குருவி தன்னுடைய ரெக்கையை விட்டு வெளியே எடுத்து அந்த உதறினால் எப்படி அந்த துளிகள் வெளியே வருமோ அந்த அளவுக்கு தான் மனிதனுக்கு அறிவு ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிக அளவு கிடையாது. ஒரு சிட்டுக்குருவி கடலிலே தன்னுடைய ரெக்கையை விட்டு வெளியே எடுத்து உதறினால் எப்படி சில துளிகள் பூமியில விழுமோ அந்த அறிவு ஞானம் தான் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் எல்லாருக்கும் தெரியும் என்று சொல்ல முடியாது. இப்ப தெரியாத விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது போன்ற குர்ஆன் வசனங்களை பல்வேறு இடங்களிலே எடுத்து சொல்கிறார். அந்த அடிப்படையிலே பார்த்தால் காலத்திலே நடக்கக்கூடிய உலகத்திலே நடக்கக்கூடிய அந்த விஷயங்கள் நாம் சொல்லக்கூடிய அந்த குர்ஆன் வசனத்திலே எடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு திரும்ப திரும்ப நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதற்காகத்தான் இந்த செய்திகளை இப்போது ஞாபகப்படுத்தப்பட்டன. சூரத்து லுக்மான் என்கிற திருக்குர்ஆனுடைய 31வது வசனத்திலே 31வது அத்தியாயத்திலே 34வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா ஒரு செய்தியை சொல்கிறார். இன்னல்லாஹ இன்தஹு இல்மு ஸாஅ, உலகம் எப்போது அழியும் என்ற அறிவு ஞானம் அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது. இதே திருக்குர்ஆனிலே பல்வேறு இடங்களிலே வருகிறது. வை நஸ்ரில் கைஸ், மழை எப்போது பொழியும் என்பதை அல்லாஹ் தஆலா அறிவான். வை அலம் மாஃபில் அர்ஹாம், கற்ப அறைகளிலே இருக்கக்கூடிய அந்த குழந்தையினுடைய தன்மை அல்லாஹ் தஆலா அறிவான். வமா தத்ரி நஃப்சும் மாதா தக்ஸிபு கதா, நாளைக்கு ஒரு மனிதர் என்ன செய்வார் என்பதை அல்லாஹ் தஆலா அறிவான். அவர் அறிய மாட்டார். வமா தத்ரி நஃப்சும் பி ஐயார்லு தமூத், ஒரு மனிதன் எந்த பூமியில இறந்து போவான் என்பதை அல்லாஹ் மட்டும் அறிவான், வேறு யாரும் அறிய மாட்டார்கள். இன்னல்லாஹ அலீமுன் கபீர், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா எல்லாவற்றையும் அறிந்தவனாகவும் தெரிந்தவனாகவும் இருக்கிறான் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். உலகம் எப்போது அழியும் என்ற அறிவு ஞானம் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. உலகத்தில் யாருக்கும் அந்த அறிவு ஞானத்தை கொடுக்கவில்லை. 1,00,000க்கும் மேற்பட்ட நபிமார்கள் இந்த பூமியில வந்து அல்லாஹ்வால் சொல்லப்பட்ட இந்த சட்டதிட்டங்களை மக்களுக்கு மத்தியிலே சொன்னார்கள். ஆனால் அவர்களுக்கு கூட உலகம் எப்போது அழியும் என்ற அறிவு ஞானம் கொடுக்கப்படவில்லை. இறுதி நபியாக இருக்கக்கூடிய நமது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட அல்லாஹ் தஆலா அந்த அறிவு ஞானத்தை கொடுக்கவில்லை. ஆனால் உலகம் அழியக்கூடிய நேரத்தில் ஏற்படக்கூடிய பெரிய சிறிய அடையாளங்களை சொல்லியிருக்கிறார்கள். அதுவெல்லாம் பல ஜும்மாக்களிலே பல பயான் நிகழ்ச்சிகளிலே நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். உலகம் எப்போது அழியும் என்பதை தீர்க்கமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட சொல்ல முடியாது. எதற்காக இந்த செய்தி இப்போது மீண்டும் ஞாபகப்படுத்தப்படுகிறது தெரியுமா? சமீபத்தில் பத்திரிகையில வந்த ஒரு செய்தி. பிரான்ஸ் நாட்டை சார்ந்த ஒரு தத்துவ ஞானி, ஒரு ஜோசியர், அவர் 16வது நூற்றாண்டிலே வாழ்ந்தவர் என்பதாக சொல்கிறார்கள். அவர் 16வது நூற்றாண்டிலே வாழக்கூடிய நேரத்திலே உலகத்திலே என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும், உலகத்திலே எப்படியெல்லாம் அதனுடைய செயல்பாடுகள் இருக்கும் என்பதை தொகுத்து வைத்திருக்கிறார். இப்போது வரைக்கும் அதை அவர்கள் பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த செய்தியை மீண்டும் மக்களுக்கு மத்தியிலே ஞாபகப்படுத்துகிறார்கள். 2016வது ஆண்டிலே உலகம் எப்படி இருக்கும், அதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்ற அந்த கணிப்பை, அவர் எழுதி வைத்த அந்த கணிப்பை மீண்டும் ஞாபகப்படுத்தி பத்திரிகையிலே வெளியிட்டிருந்தார்கள். அவர் என்ன சொல்கிறார்? 2014வது ஆண்டு அதிபயங்கரமான வானிலை மாற்றங்கள் ஏற்படும், அதே போல இயற்கை பேரிடர்கள் ஏற்படும். சென்னையிலே நடந்ததே அதுபோல இன்னும் அதிகமாக நடக்கும். பெரும் பெரும் பேரழிவுகள் ஏற்படும், கடல் கொந்தளிப்பு ஏற்படும், பூமி கடலுக்குள்ளே உள்வாங்கிவிடும். இப்படியாக வழக்கத்துக்கு மாற்றமாக பலவிதமான பேர் ஆபத்துக்கள் 2016 நடக்கும் என்ற ஒரு செய்தியை பத்திரிகையிலே போட்டிருந்தார்கள். உலகம் இப்படித்தான் இயங்கும், இப்படித்தான் இருக்கும் என்ற அந்த வரைமுறைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே சொல்லியிருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இவர் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை வைத்து மக்கள் இன்று பயந்து கொண்டிருக்கிறார்கள். இவர் சொன்ன இந்த கருத்தை வைத்து முந்தைய காலகட்டத்திலே வாழ்ந்தவர்கள் அது நடந்ததை வைத்து இப்படியெல்லாம் அவர் சொன்னது நடந்திருக்கிறது, அதே போலதான் 2016 இப்படி நடக்கும் என்று சொல்லியிருக்கிறாரே
எனவே பெரும் ஆபத்துக்களை நாம் சந்திக்க போகிறோமே என்ற பீதியிலே மக்கள் இருக்கிறார்கள். அவர் சொன்னது ஒரு சில விஷயங்கள் நடந்திருப்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். இது பொதுவான ஒரு நியதி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே யா ரசூலல்லாஹ், ஜோசியக்காரனிடத்திலே சென்று கேட்கக்கூடிய நேரத்தில் அவன் சொல்லக்கூடியது நடக்கத்தானே செய்கிறது, அது உண்மைதானே என்பதாக சஹாபா பெருமக்கள் கேள்வி கேட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மனிதனுடைய இயல்பான விஷயம் என்ன தெரியுமா? ஒரு 10 விஷயம் சொன்னால் அது 2-3 விஷயம் நடக்கத்தான் செய்யும். ஷைத்தான் சில விஷயங்களை ஒட்டு கேட்டு அவனுடைய சிந்தனையிலே போடுகிறான். வானத்திலே நடக்கக்கூடிய விஷயங்களை, அது ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தது. அதற்கு பின்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எரிகளை வைத்து அந்த ஷைத்தானை விரட்டக்கூடிய மலக்குமாக நியமித்தான். அதனால் அவர்கள் கேட்க முடியாது, ஒட்டு கேட்டு சொல்ல முடியாது. அப்படி இருந்தாலும் கூட ஷைத்தானுடைய ஊசலாட்டத்தின் காரணமாக, அந்த சிந்தனையின் காரணமாக ஜோசியக்காரர்கள் ஒரு 10 விஷயத்துல 2-3 விஷயத்தை சொல்வார்கள், அது நடக்கத்தான் செய்யும். எனவே நம்ப கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நானும் சொல்லலாம், நீங்களும் சொல்லலாம். எதுவுமே சரியான முறையில் இருக்காது என்பது நடைமுறை வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை வைத்து புரிந்து கொள்ளலாம். இந்த வானிலை அறிக்கையை சொல்கிறார்களே, நீங்க நன்றாக உன்னிப்பாக கவனித்து பார்த்திருக்கிறீர்களா? மழை பெய்யும் என்று ஊர்ஜிதமாக சொல்லவே மாட்டார்கள், பெய்யக்கூடும் என்ற அந்த வார்த்தையை தான் பயன்படுத்துவார்கள். ஆங்காங்கே அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்படும் என்றுதான் சொல்வார்கள். கண்டிப்பாக இருக்கும் என்று யாராவது சொல்லியிருக்கிறார்களா? அப்படிப்பட்ட நிலையை பார்க்கவே முடியாது, சொல்லவும் முடியாது. இவ்வளவு பெரிய விஞ்ஞான உலகத்திலே எத்தனையோ விதமான புது புது கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கக்கூடிய இந்த காலத்திலே நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏதாவது தீர்க்கமாக உறுதியாக சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்க முடிகிறதா? இல்லை. அப்படி பார்த்தாலும் கூட மழை பெய்யும் என்று சொல்வார்கள், அன்றுதான் வெயில் அடிக்கும். இதுவெல்லாம் ஒரு கணிப்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா பெருமக்களுக்கு சொன்னார்களே, ஜோசியக்காரர்கள் சொல்லக்கூடிய 1-2 நடக்கத்தானே செய்கிறது யார சொல்லலாம், அப்ப அதை நாம் நம்ப வேண்டியதானே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? 10 விஷயத்துல 2 நடக்கும், அது எல்லாராலும் சொல்ல முடியும். வானத்தினுடைய நிலையை வைத்து மேகமூட்டம் இருக்கிறது அல்லது கொஞ்சம் நிலை மாறி இருக்கிறது என்று சொன்னால் மழை பெய்யும் என்று சொல்வது ஒரு பெரிய காரியமே கிடையாது. அதனால் அவர் விஞ்ஞானியாக ஆகிவிட முடியுமா? இல்லை. இது உலகத்தில் நடக்கக்கூடிய யதார்த்தமான விஷயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த விஷயத்தை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். இந்த பாரிஸ் நாட்டை சார்ந்த தத்துவஞானி 16ஆம் நூற்றாண்டுக்கு முன்னால் சொன்ன அந்த விஷயம் இப்போது மக்களுக்கு மத்தியிலே படு பயங்கரமாக பீதியை கிளப்பக்கூடியதாக இருக்கிறது என்ற அச்சத்திலே கவலையிலே மக்கள் இருப்பதாக சொல்கிறார்கள். அதற்கு காலக்கெடு வேற கொடுத்திருக்கிறார்கள். 2016ஆம் வருஷம் முடியக்கூடிய வரைக்கும் நாம் பயந்து கொண்டுதான் இருக்க வேண்டும். 2017 வந்ததற்கு பின்னால் தான் நாம் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க முடியும் என்று சொல்கிறார்கள். இப்ப 16வது வருஷம் பெரும் பெரும் பாவத்துக்களை பேரிழப்புகளை சந்திக்க போகிறோம் என்று அந்த தத்துவஞானி சொன்னதை பத்திரிகையிலே போட்டிருக்கிறார்கள். இது விரிவாக பேச வேண்டிய விஷயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த ஹதீஸ்களிலேயும் திருக்குர்ஆனுடைய வசனங்களிலேயும் பார்க்கக்கூடிய நேரத்தில் இப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்படும் என்பதை குர்ஆன் சொல்கிறது. அந்த தத்துவஞானியருடைய பேரெல்லாம் இருக்கிறது, அதுவெல்லாம் சொல்வது சரியானதல்ல. சொல்லி நமக்கு என்ன ஆக போகிறது? இப்படியெல்லாம் இருக்கிறார், நம்முடைய மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார் என்பதற்காகத்தான் இது ஞாபகப்படுத்தப்படுகிறது. நாம் முஸ்லிம் மூமின், அல்லாஹ் ரசூல் சொன்னதான் நமக்கு சட்டதிட்டம், அதை கொண்டுதான் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் அடிப்படையானது, கடமையானது. அதற்கு அப்பாற்பட்டு நாம் வாழ்ந்தால் நாம் உண்மை முஸ்லிம் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜோசியக்கார விஷயத்திலே கேள்வி கேட்கக்கூடிய நேரத்தில் சொன்ன பதில் இதுதான். ஒரு கணிப்பை வைத்து 10 விஷயத்துல 2 விஷயத்தை சொல்லி நடக்கிறது, அதை நம்பினால் நாம் கொண்டு வந்த இந்த குர்ஆனை நீங்கள் நம்பவில்லை என்று அர்த்தம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த சட்டம், அந்த நியதி கியாமத் நாள் வரைக்கும் எல்லா தரப்பு மக்களுக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று எந்தெந்த ஊர் உலகத்திலே வாழ்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பொருந்தும். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். இவர் சொல்லிவிட்டார் என்பதற்காக வேண்டி இப்படி எல்லாம் நடக்குமே அப்படியெல்லாம் நடக்குமே என்று நாம் பயப்பட தேவையில்லை.
கடந்த 2-3 வாரங்களுக்கு முன்னால் சில விஷயங்கள் ஞாபகப்படுத்தப்பட்டன. சூரியன் ஒளியிழந்து போவது, நட்சத்திரம் ஆலையிலிருந்து பூமியிலே விழுவது, கடல் தண்ணீர் பூமி ஊருக்குள்ளே வருவது, வனவிலங்குகள் ஊருக்குள்ளே வருவது, இது போன்ற இந்த பெரும் பெரும் அடையாளங்கள் எல்லாம் உலகம் அழியக்கூடிய நேரத்தில் ஏற்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறார்கள். திருக்குர்ஆனிலே வரக்கூடிய வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அடையாளங்களை பார்த்தால், கிழக்கே உதிக்கக்கூடிய சூரியன் மேற்கே உதிக்கும், தஜ்ஜால் வருவான், யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தார்கள் வருவார்கள், இப்படியாக பெரும்பெரும் அடையாளங்களை சொல்லியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட அடையாளங்கள் வந்ததற்கு பின்னால் ஈசா நபி வருவார்கள். இதுதான் நாம் கவனத்தில் வைக்க வேண்டிய விஷயம். ஈசா நபி அவர்கள் வந்து பன்றிகளை கொல்வார்கள். இதுல ஒரு இடைப்பட்ட செய்தியை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த பன்றி என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது என்ற நிலையிலே இப்போது வரைக்கும் மக்கள் இருக்கிறார்கள். அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது, 4 கால் மிருகம் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார்கள். என்னிடத்தில் ஓதக்கூடிய பிள்ளைகளிடத்தில் இந்த செய்தியை சொல்லிக் கொண்டிருந்தேன். இப்போ சொல்லப்பட்ட இந்த செய்திகள் எல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்ட விஷயம், ஓசடியிலே மக்தபிலே சொன்ன விஷயம். அந்த பிஞ்சு குழந்தைகளுடைய உள்ளத்திலே சொன்னால்தான் வருங்காலத்தில் எதிர்காலத்திலே அவர்கள் சரியான ஒரு பாதையை நோக்கி செல்வார்கள் என்பதற்காக சொல்லப்படக்கூடிய விஷயம், சொன்ன விஷயம். இந்த செய்தியை சொல்லுகிறேன். இப்படி சொன்ன செய்தி எல்லாம் சொல்லிவிட்டு ஈசா நபி அவர்கள் வருவார்கள், பன்றிகளை கொல்வார்கள் என்று சொன்ன நேரத்திலே அதற்கு பன்றிகள் என்றுதான் சொல்லக்கூடாது, அப்படி சொன்னால் 40 நாள் அவர் முஸ்லீம் கிடையாது என்று சொல்கிறார்கள் என்ற அந்த செய்தியை பிள்ளைகள் சொல்லுகிறது. இதுவெல்லாம் அந்த வளரக்கூடிய பிள்ளைகளுடைய உள்ளத்திலே தவறான ஒரு வழிகாட்டுதலை ஏற்படுத்தக்கூடியது. ஏதோ ஒரு காரணத்தை வைத்து நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருப்பார்கள், அதை நாம் ஒரேடியாக மறுக்க முடியாது. ஆனால் அதனோட பின்புலம் என்ன என்பது நமக்கு இப்போது தெரியவில்லை. அது ஹராம், இறைச்சி இந்த பிற பொருட்கள் எல்லாம் ஹராம். எனவே அந்த ஹராமை அவர்கள் உணர்ந்து கொள்வதற்காக வேண்டி அப்படி சொல்லியிருக்கலாம். ஆனால் இப்படி சொல்வதனால் இப்படி ஆகும் என்ற அந்த நிலைமையை சொன்னோம் என்றால் அந்த குழந்தைகள் அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் தவறாக புரிந்து கொள்வார்கள். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலத்தில் அந்த குழந்தைகள் சம்பந்தமாகவே பேச வேண்டி இருக்கிறது. இப்படி எல்லாம் பேசிக் கொண்டிருக்கும் நேரத்தில் அந்த குழந்தைகள் எவ்வளவு கேள்வி கேட்டார்கள் தெரியுமா? இப்படி எல்லாம் சொல்லிக்கொண்டே வருகிறேன் ஒவ்வொரு விஷயமாக. இப்படி சொல்கிறார்கள், அப்படி சொல்கிறார்கள், அது இருக்கிறது, இது இருக்கிறது என்று பலவிதமான கேள்விகள் இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் சம்பந்தமாக பேசப்படும். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலகம் அழியக்கூடிய நேரத்தில் ஈசா நபி அவர்கள் வருவார்கள், வந்து பன்றிகளை கொல்வார்கள், சிலைகளை அகற்றுவார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த மார்க்கத்தை பற்றி மக்களுக்கு போதனை செய்வார்கள். அதிலிருந்து 40 நாட்கள் அல்லது 40 மாதம் அல்லது 40 வருஷம் அதற்குள்ளே உலகம் அழிக்கப்படும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கக்கூடிய உலகம் அழியக்கூடிய நேரத்தில் ஏற்படக்கூடிய விஷயம். 40 நாள் வைத்துக்கொள்ளலாம். ஈசா நபி வந்ததற்கு பின்னால். ஈசா நபி இன்னும் இதுவரைக்கும் வரவே இல்லை. வந்ததற்குண்டான அடையாளங்களோ சான்றுகளோ இப்படிப்பட்ட மாற்றங்களோ எங்கும் நடந்ததாக நாம் பார்க்க முடியவில்லை. ஆக இன்னும் வரவில்லை என்பது இப்போது வரைக்கும் ஊர்ஜிதமான தகவல். அப்படி வந்தாலும் கூட 40 நாள் என்ற ஒரு கணக்கை வைத்துக் கொள்ளலாம், அல்லது 40 மாதம் என்ற ஒரு கணக்கை வைத்துக் கொள்ளலாம், அல்லது 40 வருஷம் என்ற ஒரு கணக்கை வைத்துக் கொள்ளலாம். அது வரைக்கும் உலகம் அழியவே அழியாது. இது நம்முடைய நம்பிக்கை. வரலாற்றை திருப்பி பாருங்கள். நாம் அப்படி இந்த காலகட்டத்திலே, முந்தைய வரலாறை நான் சொல்லவில்லை, 2000 உலகம் அழியும் என்று சொன்னார்கள். யாராவது ஞாபகம் இருக்கிறதா இந்த செய்தி? 1999 வந்த சமயத்திலே 2000 உலகம் அழிய போகிறது. 2015 நடக்கிறது. அதற்கு அடுத்து சொன்னார்கள் 2010 உலகம் அழிய போகிறது. 5 வருஷம் ஆகிவிட்டது. இப்போ புதிதாக ஒரு புரளியை கிளப்பி விட்டிருக்கிறார்கள். 2016 மிகப்பெரிய அழிவு உலகத்தில் ஏற்பட போகிறது. கடல் கொந்தளிக்க போகிறது. சென்னையை போல பெரும் பெரும் பாதிப்புகளை சந்திக்க போகிறோம். வானத்திலிருந்து மழை விழுந்து கொண்டே இருக்கும். வழக்கத்துக்கு மாற்றமாக வானத்தை சுற்றி கொண்டிருக்கக்கூடிய கோள்கள் இயங்கிக் கொண்டிருக்கும் என்பது போன்ற ஒரு செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்திகள் எல்லாம் ஒரு வகையில உண்மை. யாரும் தூங்கிக் கொண்டிருந்தால் முடித்துக் கொள்ளுங்கள். யாரும் தூங்கிக் கொண்டிருந்தால் முடித்துக் கொள்ளுங்கள்.
இதுவெல்லாம் என்ன இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார், கடைசியில் இருக்கு என்று சொல்கிறார் என்று யாரும் நினைக்க வேண்டாம். இதுவெல்லாம் நம்முடைய குர்ஆனிலே சொல்லப்பட்ட விஷயம் என்பதற்காக சொல்கிறேன். கடல் கொந்தளிப்பது, வானத்தில் இருக்கக்கூடிய கோள்களுடைய இயக்கங்கள் மாறுபட்டு இயங்குவது, இதுவெல்லாம் நடக்கும். அந்த அறிவுஞானம் அல்லாஹ்வுக்கு இருக்கிறது. யஸ்அலூனக அனிஸ்ஸா, நபியே கியாமத் நாளை பற்றி உங்களிடத்திலே கேட்பார்கள். அதனுடைய அறிவுஞானம் அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது. எப்போது அழியும், எப்போது அதனுடைய நிலைகள் எல்லாம் மாறும் என்பது முழுக்க முழுக்க அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது. இப்போது சொல்லப்பட்ட சில அடையாளங்கள் மட்டும்தானே தவிர இதுவே சரியான ஒரு நிலைக்கு நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. இப்படிப்பட்ட மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு பின்னால் தான் உலகம் அழியும். அந்த அறிவுஞானம் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் ரொம்ப தெளிவாக எடுத்து சொல்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலகட்டத்தில் ஹுதைபியா என்று சொல்லக்கூடிய ஒரு போருக்கு போய்விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்திலே தங்கிக் கொண்டிருந்தார்கள். காலையிலே சுபஹ் தொழுகை முடிந்ததற்கு பின்னால் சஹாபா பெருமக்களை பார்த்து பேசினார்கள். ஹல் ததரூன மாதா கால ரப்புக்கும் லைலா, இன்றைய இரவு அல்லாஹ் உங்களுடைய ரட்சகன் அல்லாஹ் என்ன சொன்னான் என்று உங்களுக்கு தெரியுமா? சஹாபாக்கள் சொல்கிறார்கள், காலு அல்லாஹ் ரசூல் ஆலம், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கக்கூடிய நீங்கள் தான் அறிந்தவர்கள், எங்களுக்கு தெரியாது. அல்லாஹ் தஆலா என்ன சொன்னான்னு தெரியுமா? முத்திர்னா பி ஃபத்லில்லாஹ் வ ரஹ்மத்திஹி, நேற்று இரவு மழை பொழிந்தது. மழை பொழியக்கூடிய நேரத்திலே என்னை கொண்டு ஈமான் கொள்ளக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள், என்னை மறுத்து வாழக்கூடிய காவிர்களும் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொன்னான். என்னை கொண்டு ஈமான் கொண்ட மக்கள் யார் தெரியுமா? இந்த மழை பொழிந்ததே, இந்த மழை பொழிந்ததை வைத்து சொல்வார்கள், முத்திர்னா பி ஃபத்லில்லாஹி வ ரஹ்மத்திஹி ஃபதாக்க மூமினும் பி வ காபிருல் கவாகிப், இது அல்லாஹ்வால் இந்த மழை பொழிந்தது, அல்லாஹ்வுடைய கிருபையினால் இந்த மழை பொழிந்தது, அல்லாஹ்வுடைய ரஹமத்தினால் இந்த மழை பொழிந்தது என்று சொல்லக்கூடியவர்கள் என்னை கொண்டு ஈமான் கொண்டவர்கள், வானத்தில் இருக்கக்கூடிய கோள்களை கொண்டு மறுத்தவர்கள். இதற்கு நேர்மாறாக வானத்தில் இருக்கக்கூடிய கோள்கள் மூலமாகத்தான் மழை பொழிந்தது என்று யார் சொல்லுகிறார்களோ அவர்கள் என்னை மறுத்தவர்கள், அந்த கோள்களை கொண்டு ஈமான் கொண்டவர்கள். எனவே உங்களுடைய நம்பிக்கை சரியானதாக வைத்துக் கொள்ளுங்கள். உலகத்தில் எது நடந்தாலும் எப்படி நடந்தாலும் அல்லாஹ்வால் தான் நடக்கிறது. இது மூமின்களிடத்தில் இருக்க வேண்டிய அடிப்படையான அம்சம். மழை பொழிந்தாலும் சரி, வேறு வேறு ஆபத்துக்கள் ஏற்பட்டாலும் சரி, இன்னும் பிற மாற்றங்கள் ஏற்பட்டாலும் சரி, அல்லாஹ்வால் நடக்கிறது. சஹாபாக்களை எப்படி பக்குவப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த பக்குவம் தான் நமக்கு இப்போது தேவை. யாரும் உலகத்தில் எதையும் சொல்லிவிட்டு போகட்டும், நம்முடைய குர்ஆனில் இல்லாத விஷயத்தை அவர்கள் சொல்ல போவது கிடையாது. நம்முடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயத்தை இல்லாமல் அவர் வேறு விஷயத்தை சொல்ல போவது கிடையாது. எல்லாம் நம்முடைய மார்க்கத்திலே சொல்லப்பட்ட விஷயம்தான். எந்த பிரச்சனைக்கும் இதிலே தீர்வு இல்லை என்று ஒதுக்கி தள்ள முடியாது. அந்த அளவிற்கு பொக்கிஷமாக இருக்கக்கூடிய அந்த குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு ஹதீஸ் நமக்கு சொல்லுகிறது, இப்படித்தான் நீங்கள் மூமின்களாக இருக்க வேண்டும். யாரோ ஒருவர் சொல்லிவிட்டார் என்பதற்காக வேண்டி நீங்கள் பயந்து கொண்டிருக்க தேவையில்லை. இன்னும் சொல்ல போனால் ரொம்ப மக்களுக்கு இந்த செய்தியே தெரியாது. ஒரு சிலர்களுக்கு வேண்டுமானால் 2016 எப்படி நடக்கும் என்ற அந்த பத்திரிகை படிக்கக்கூடியவர்கள், தொலைக்காட்சி படிக்கக்கூடியவர்களுக்கு தெரிந்திருக்கலாம். ரொம்ப பேருக்கு தெரியாது. அவர்கள் வேறு வேறு வேலையில் ஈடுபட்டிருப்பார்கள், அல்லது அதை பற்றி தெரியாமல் இருக்கலாம். இதுல இந்த 2015 கடைசி டிசம்பரில் ஒரு செய்தி சொன்னார்கள், அதுவெல்லாம் தெரிஞ்சிருக்கும். டிசம்பர் 16 21 அல்லது 22 இந்த தேதி வரைக்கும் உலகம் இருள்மயமாக இருக்கும் என்ற ஒரு தகவலையும் சொன்னார்கள். நாசா விஞ்ஞானி சொன்னது. அவர்கள் சொன்னார்களா இல்லையா என்று ஊர்ஜிதமாக தெரியாது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு வதந்தி பரப்பப்பட்டது. பிள்ளைகள் வந்து கேட்டார்கள், ஓசடியிலே ஓதக்கூடிய மக்தபிலே ஓதக்கூடிய பிள்ளைகள் கேட்கிறார்கள், அஜரத் இந்த மாதிரி சொல்லுகிறார்களே, இதுவெல்லாம் உண்மையா, இப்படி எல்லாம் நடக்குமா? என்னைக்கு கேட்டார்களோ அதற்கு மறுநாள் 2015 டிசம்பர் 16 நான் கேட்கிறேன் காலையிலே, உலகமே இருள்மயமாக இருக்கும் என்று சொன்னீர்களே, இப்போது எங்கே இருள்மயம் இருக்கிறது?
சரி நாளைக்கு பார்ப்போம், 2017ஆம் தேதி பார்ப்போம், இன்னைக்கு 18, ஏதாவது செய்திகளை பார்த்தீர்களா? இப்படித்தான் பரப்பி கொண்டிருப்பார்கள். நான் முஸ்லீம், நான் மூமின். கொஞ்சம் கூட சருகிவிடக் கூடாது, அசத்திய கொள்கை நம்பக்கூடாது. நம்முடைய மார்க்கத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய எந்த செய்திகளையும் நாம் ஏற்றுக்கொள்ளக் கூடாது. ஒரு துரதிருஷ்டமான சூழ்நிலை என்ன தெரியுமா? இப்போது வரைக்கும் நம்முடைய மக்கள் அந்த சிந்தனையிலே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் இங்கு இருக்கக்கூடியவர்களுக்கு மாற்றம் வரலாம். உறுதியாக இருந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் தான் எல்லாம், அவனால் தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. திருக்குர்ஆன் ரொம்ப தெளிவாக சொல்கிறது. அதை கொண்டுதான் நாம் முஸ்லிம்களாக மூமின்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய மக்களிடத்தில் இன்னும் சில அந்த மூட நம்பிக்கை பழக்க வழக்கங்கள் ஜோசிய காலத்தில் சொல்லக்கூடியது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. திருமணத்தின் போது அல்லது திருமணத்துக்கு முன்னால் அவர்கள் ஜோசிய காலத்திலே செல்வார்கள். மற்ற மதத்தை சார்ந்தவர்கள், நம்முடைய மக்கள் இதற்கென்று சில ஆட்கள் இருக்கிறார்கள். நக்ஷு பார்க்கிறோம், பால் கிதாப் பார்க்கிறோம், திருமண தேதியை நிர்ணயிக்கிறோம் என்பது போன்ற விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் கிடையவே கிடையாது. திட்டவட்டமாக தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். நல்லது கெட்டது அல்லாஹ்வுடைய கையிலே இருக்கிறது. உங்களுக்கு எந்த தேதி பிடித்திருக்கிறதோ, எந்த நாள் பிடித்திருக்கிறதோ, எந்த நேரம் பிடித்திருக்கிறதோ, உங்களுடைய சூழ்நிலை எப்படியோ அதை வைத்து நீங்கள் முடிவு செய்யுங்கள். காலண்டரை பார்க்கிறார்கள், நம்முடைய மக்கள் இப்போது வரைக்கும் பார்க்கிறார்கள். 10:30 மணிக்கு ராகுகாலம், 11 மணிக்கு யமகண்டம். உடனே அந்த 10:30 11 வரைக்கும் எந்த வேலையும் செய்யக்கூடாது, நிக்கா நடத்தக்கூடாது, அது வரைக்கும் நிறுத்தி வைக்கிறார்கள். இது பல தடவை நான் சும்மாவிலே ஞாபகப்படுத்தப்பட்ட விஷயம். என்ன காரணம்? எல்லாரும் வந்து விட்டார்கள், நிக்கா நடத்த வேண்டியதானே என்று மக்கள் அங்கு பேசிக் கொண்டிருந்தால் அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த அவர் வரவில்லை, இவர் வரவில்லை, இந்த அங்கு வந்து கொண்டிருக்கிறார், அங்கு வந்து கொண்டிருக்கிறார். கடைசியில் மணியை பார்த்தால் அந்த டயத்தை மூடியிருக்கும். நீங்கள் உடனே அப்போதுப்பட்ட நிகழ்ச்சி எங்காவது நடந்தால் காலண்டரை எடுத்து பாருங்கள், உடனே எடுத்து பாருங்கள். அதில் போட்டிருப்பார்கள் 10:30 12 வரைக்கும் யமகண்டம் ராகுகாலம். இந்த நேரத்தில் ஏதாவது செய்தால் உங்களுக்கு அது கூடாது, நல்லா இருக்காது, நீங்கள் எப்படியாவது பாதிப்பு அடைந்து விடுவீர்கள் என்பது போன்ற அந்த செய்திகள் அதில் இருக்கும். நம்முடைய மக்கள் இப்போ வரைக்கும் அதை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொன்னார்கள், யார் ஒருவன் ஜோசிய காரிடத்திலே சென்று அவன் சொல்வதை நம்பிவிட்டானோ அவன் நான் கொண்டு வந்த இந்த குர்ஆனை பொய்ப்படுத்தி விட்டான். இதற்கு சரியான அர்த்தம் இதுதான், சரியான வார்த்தை இதுதான். நான் கொண்டு வந்த இந்த குர்ஆனை பொய்ப்படுத்தி விட்டான். இந்த திருமணத்தின் போது மட்டும் இஸ்லாமிய முறைப்படி திருமணம் நடத்த வேண்டும் என்று அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு அஜரத்தை அழைத்து வந்து பள்ளிவாசல அனுமதி கடிதம் வாங்கி அதற்கு ஒரு ஆளை வைத்துக் கொண்டு 2 சாட்சியை வைத்துக் கொண்டு இஸ்லாமிய முறைப்படி கல்யாணம் நடக்கிறதா, திருமணம் நடக்கிறதா. ஆனால் மற்ற விஷயங்கள் எல்லாம் இஸ்லாமிய முறைப்படியே கிடையாது. நாம் எந்த விதத்திலே முஸ்லீம், நாம் எந்த விதத்திலே மூமின்? சொல்லுங்கள், கேளுங்கள். எதற்காக இப்படி நடத்துகிறீர்கள்? பேசாமல் நீங்கள் கவர்மெண்டிலே சென்று பதிவு செய்து விட்டு போக வேண்டியதானே? ஒரு பேருக்காக நீங்கள் இஸ்லாமிய முறைப்படி திருமணம் நடத்தி கொண்டிருக்கிறீர்களா? யாரை ஏமாற்றுவது? உங்களைத்தான் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். அல்லாஹ்வை ஏமாற்ற முடியாது. நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை பார்த்து கேள்வி கேட்டால், நான் இப்படி சொன்னேனா? நான் வழங்கியிருக்கக்கூடிய இறக்கிருக்கக்கூடிய அந்த குர்ஆனிலே என்னுடைய தூதருக்கு நான் அந்த வசனத்தை இறக்கி வைத்திருக்கிறேனா? அல்லது என்னுடைய தூதர் உங்களுக்கு இப்படி சொன்னாரா? யமகண்டம், ராகுகாலம், நல்லது கெட்டது, ஜோசியம் பார்க்கிறது போன்ற அந்த விஷயத்தை நீங்கள் நம்பித்தான் செயல்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கக்கூடிய அத்தாட்சி ஆதாரம் எதுவும் இருக்கிறதா என்று அல்லாஹ் உங்களிடத்தில் கேள்வி கேட்டால் பதில் சொல்ல உங்களுக்கு தகுதி இருக்கிறதா? சொல்ல முடியுமா? எனவே ஜும்மா உரைகளிலே சொல்லப்படக்கூடியது, பல புத்தகங்களில் நாம் படித்திருக்கக்கூடியது, நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் எல்லாமே சரியானது. ஆனால் கேட்டுவிட்டு அதை நாம் அப்படியே விட்டு விடுகிறோம். வீட்டிலே மனைவி திட்டுவாள்,
இப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. மனைவிடத்திலே ஆலோசனை கேளுங்கள், குடும்ப விஷயத்தை பற்றி பேசுங்கள், பொருளாதார செலவை பற்றி பேசுங்கள், என்ன செய்யலாம், ஏது செய்யலாம், எப்படி சிக்கனமா இருக்கலாம், என்ன செய்யலாம், எல்லாமே நம்முடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள். ஆனால் இது போன்ற விஷயத்தை செய்யாவிட்டால் ஏதாவது சொல்வார்களோ ஏதாவது பேசுவார்கள் என்று சொன்னால் விளக்கத்தை சொல்லுங்கள். உங்களுடைய மனைவி கத்தி எடுத்து கையை அறுக்கக்கூடிய நேரத்தில் அறுத்துக் கொள்ளுமா, பரவாயில்லை என்று நீங்கள் சொல்வீர்களா? கையை அறுத்தால் ரத்தம் வரும் என்று சொல்வோமா இல்லையா? அதனால் தீங்கு ஏற்படும் என்று சொல்வோமா இல்லையா? அதனால் பாதிப்பு ஏற்படும் என்று சொல்வோமா இல்லையா? இப்படியெல்லாம் இல்லமா, இப்படியெல்லாம் செய்யக்கூடாது, இது நம்முடைய மார்க்கத்தில் இல்லை, பயானிலே சொன்னார்கள், நான் படித்திருக்கிறேன் என்று நாம் சொல்ல வேண்டுமா இல்லையா? நாளைக்கு அல்லாஹ் அதையும் கேட்பானா இல்லையா? என்ன பதில் இருக்கிறது? எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வினுடையார்களே, கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சந்தேகம் இருந்தால் எந்தெந்த பள்ளிகளில் இருக்கிறீர்களோ அந்த பள்ளி இமாமிடத்தில் சென்று இது கூடுமா கூடாதா, சரியா தவறா, எப்படி என்று விளக்கம் கேளுங்கள். யஸ்அலூனக அனில் ரூஹ் என்று சொல்லக்கூடிய அந்த வசனத்தினுடைய விளக்க உரையில் இதைத்தான் போட்டிருக்கிறார்கள். தெரியாத விஷயத்தை தெரிந்தவரிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இது போன்ற மூட நம்பிக்கை, ஜோசியத்தை நம்புவது, உலகத்தில் இருக்கக்கூடிய மற்றதையெல்லாம் நம்புவது, இதுவெல்லாம் எந்த விதத்திலையும் சரி கிடையாது. ஒரு சில விஷயம்தான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தப்பட்டிருக்கிறது. விரிவாக பேச வேண்டும் சொன்னால் நீங்கள் பல புத்தகங்களை படித்து பார்த்தால் தெரிந்து கொள்ளலாம். பல விதமான செய்திகள் உங்களுக்கு தெரியும். அப்படியெல்லாம் சொன்னார்களே, இப்படியெல்லாம் சொன்னார்களே, அப்போது நடந்ததா, இது நடந்ததா, எதுவுமே நடக்கவில்லையே, இப்போது மட்டும் சொன்னால் எப்படி நடக்கும் என்று நாம முடிவெடுத்துக் கொள்ளலாம். 2000 சொன்னார்கள், 2010 சொன்னார்கள், 2016 சொல்கிறார்கள், முன்னால் சொன்னது ஏன் நடக்கவில்லை? இப்படி போன்ற இந்த சிந்தனைகளை வைத்துக் கொண்டாலே நாம் எல்லா விஷயமும் தெரிந்து கொள்ளலாம். தெரியாத போது இது சரியா தவறா, இது மார்க்கம் என்ன சொல்கிறது, குர்ஆனில் இருக்கிறதா இல்லையா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்கிறார் என்று கேட்டு தெரிந்தாலே அதனுடைய விளக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம். எனவே வரக்கூடிய காலத்திலே உலகத்தில் நடக்கக்கூடிய தவறான விஷயங்கள், மூட நம்பிக்கைகள், இதே போல ஜோசியத்தை சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்பாமல் அல்லாஹ் ரசூல் சொன்னதான் சரி, அதுதான் நமக்கு நரான வழியை காட்டும் என்ற அந்த உறுதியான முடிவோடு வரக்கூடிய காலத்திலே நம்முடைய ஒவ்வொரு விஷயங்களையும் எடுத்து நடப்பதற்கும், அல்லாஹ்வை ரப்பாகவும் அல்லாஹ்வுடைய தூதரை நபியாகவும் ஏற்றுக்கொண்டு அதன்படி நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டு செயல்படுவதற்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் உதவி செய்து அருள் புரிவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பாரக்கல்லாஹு லனா வ லக்கும் பில் குர்ஆனில் அலீம். ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم إنه تعالى جواد كريم برور رؤوف رحيم ورب حليم.